நல்ல ஒரு ஐடியா சொல்லியிருந்தீங்க. டெய்லி வெயிட் செக் பண்ணாதீங்க, வீக்லி ஒன்ஸ் 10 டேஸ் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு. உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப பெட்டராக எனக்கு பட்டுச்சு. ஏன்னா காலையில் வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ இன்றைக்கி வெயிட் ஏறி இருக்குமா குறைஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். அப்புறம் சில டைம் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக காமிச்சா இல்லை கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்குன்னு காமிச்சா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முட்டை வாசத்துக்கு சாணி எப்படி நகர்ந்து நகர்ந்து வந்தான்னு நோட் பண்ணிங்களா வீடியோலன்னு சொல்லுங்கள். எப்போ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து கம்பல்சரி எக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. ஏன்னா எக்கு சாப்பிட்றதுனால எனக்கு இந்த சாப்பிட்டோன்னு ஒரு மாதிரி பசி வர மாதிரி இருக்கும். அது வராமல் ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்கான ஃபீல் கொடுக்குது. ஸோ சாப்பிடும் போதே எப்போவுமே சானியாக்கு வந்து கொஞ்சம் எக்கு கொடுத்துட்றது. எனக்கு எக் ரொம்ப செட் ஆகுது. உங்களுக்கும் செட் ஆகுதான்னு பாருங்கள். ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எலும்பு போட்டு சிக்கன் குழம்பு, அப்புறம் கொஞ்சம் அந்த பீஸாலாம் எடுத்து ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதுதான் லஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.